கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிட பணியை விரைந்து முடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி கிராமத்தில் பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை இடித்துவிட்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. இதற்காக அங்கிருந்த பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை இடிக்கப்பட்டு அதே இடத்தில் புதிய கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டன. அலுவலக கட்டிடம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்ட துவங்கப்பட்டதாகவும் இந்த கட்டிடம் கட்டி முடிக்காமல் இழுபறியாக நீடித்து வருவதாகவும் கிராம மக்கள் வராங்க. இதனால் அன்றாட தேவைக்காக வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கட்டிடம் கட்டத் தொடங்கிய நாள் முதலே பல்வேறு குளறுபடிகள் காரணமாக இப்பணிகள் தடைபட்டு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இதனால் கிராம மக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் அவரிடம் கேட்டபோது அரசம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் விடுபட்ட பணிகளை விரைந்து முடித்து இன்னும் 1 மாதத்திற்குள் புதிய அலுவலக கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அவர் உறுதியளித்திருக்கிறார். எங்க பகுதியில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற கட்டடம் கட்டுறதுக்காக வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா 2.5 வருஷமா ஆகியும் இந்த பணி நிறைவேறாம இருக்கு. இங்க ஆல்ரெடி ஊராட்சி மன்ற கட்டடம் இருந்தது. அது பாலடைஞ்சு இருந்தனால அது புதிய கட்டடம் எடுத்துட்டு வரதுக்காக இங்க புதுசாக ஆரம்பிச்சாங்க. அந்த கட்டிடம் இப்போ இங்க இருந்த ஊராட்சி மன்ற கட்டிடம் வேற ஒரு இடத்துக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டிருக்கு. அதனால ஊராட்சியில் இருக்கிற மக்கள் அவங்க அடிப்படை தேவையான இந்த வீட்டு ரசீதி, குடிநீர் ரசீதி, வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கான இந்த மாதிரி சான்றிதழ்கள் பெறறதுக்கு இங்க பழைய கட்டிடம் இருந்த இடத்திலே புதிய இடம் மாறினதுக்கான இடம் தெரியாம அலைக்கழிஞ்சிட்டு இருக்காங்க. பலமுறை அலுவலர்களை சந்திச்சு இதுக்கான மனுக்களை நாங்க கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு தேதி வரையுமே அவங்க எந்த ஒரு நடவடிக்கை இதுக்கு மேல மேற்கொள்ளல. விரைவில் இதை சீர் செய்து பயன்பாட்டு கொண்டு மக்களோட பயன்பாட்டு கொண்டு வர மாதிரி நாங்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டடம் பராமரிப்பு பணிக்காக இப்போ அதை இடிச்சிட்டு புது கட்டிடம் கட்டியிருக்காங்க. இப்போ 90% இந்த கட்டிடம் நிறைவு பெற்றுச்சு. இன்னுமே பாதி அளவுக்கு இதுக்கான வேலைகள் நடக்கணும். இதுக்கான வேலைகள் நடக்காததுனால இப்ப இந்த அரசம்பட்டி மக்கள் அடிப்படை தேவைகள் வசதிகளான குடிநீர் வரி, தொழில் வசதி, இதுக்கான பிறப்பு, இறப்பு, இதுக்கான சான்றிதழ்கள் எல்லாமே இங்கதான் பதிவிடணும். அது மட்டும் இல்லாம ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இதுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த கட்டிடத்து மூலியமா, இந்த அலுவலகம் மூலியமா தான் எல்லாருமே மக்கள் பயன்பெற்று வராங்க. அதனால இந்த கோரிக்கை அரசம்பட்டி மக்கள் சார்பாக, அரசம்பட்டி உதவுங்கர்கள் சார்பாக இந்த கட்டிடத்தை முழுமையடைய செய்தும், அது மட்டும் இல்லாம இதுக்கான நடவடிக்கைகள் அலுவலர்கள் எல்லாமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த இப்போ அமைச்சிருக்க இந்த புதிய ஆட்சி அப்படின்றது அரசு இதுக்கான வேலைகளை முழுமை அடைத்து செய்து இந்த அரசம்பட்டி மக்கள் பயனடைய எல்லா உதவிகளையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கோரிக்கையை இங்க சொல்லிக்கிறேன். நானு இப்ப நம்ம இருக்கிற அரசம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் பழைய பில்டிங் இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டியிருக்காங்க. ஆனா அந்த பில்டிங் இன்னும் ஃபுல்லா முடியல. ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல கட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்ததாரர் எங்களுக்கு சரியான பிளான் கொடுக்கல, அதனால நாங்க அப்படியே டிலே பண்ணி கட்டிட்டு இருக்கோன்றாங்க. அரசு அதிகாரிகளும் ஏதோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஊராட்சி மன்ற அலுவலகத்துல செய்யக்கூடிய வேலைகள் தடைபடுறதோட கிராமத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்புமே ஊராட்சி மன்றத்தை பேஸ் பண்ணி தான் வருது. அதனால விரைவாக இந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசம்பட்டி ஊராட்சியில இப்ப இங்க இருக்கிற அந்த கட்டிடம் பழைய இடத்துல இது இயங்கிட்டு இந்த ஊராட்சி மன்றம். அந்த பழைய கட்டடம் பழுதடைஞ்சதுனால புதிய கட்டடத்தை நாங்க அணுகி இது எடுத்துட்டு வந்தோம். ஆனா கடந்த 2.5 வருஷமா இந்த பணிகள் முடிவடையாத அப்படியே இப்போதைக்கும் இது செயல்படாத இருக்குது. அதனால நம்ம இந்த அரசம்பட்டி ஊராட்சின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. அதனால மக்கள் ஊராட்சி மன்றத்தை அணுகும் போது மிக சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இப்போ தற்பொழுது ஒரு டெம்பரவரியா ஒரு கட்டடத்துல ஊராட்சி மன்றம் இயங்குது. அது பெரும்பாலும் மக்களுக்கு அது எங்க இருக்குன்னு கூட தெரியல. அதனால இங்க இருக்கிற கட்டிடத்தை இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் விரைவில் இந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்தை பணிகளை முடிக்கப்பட்டு வெகு விரைவில் திறக்கணும்னு நான் எங்களுடைய அரசம்பட்டி உதவுங்கர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.